வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. உலகமெல்லாம் யூடியூப் வழியாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் நமது கலைப்பிரிவு சார்பாக மனமான நன்றி தெரிவிக்கிறேன். நான் யாரும் நினைக்கும் முன் இந்த அம்மன் எப்படியெல்லாம் வரவழைக்க தெரியுமா? பொதுமக்களுக்கு அருள் புரிய வேண்டும். அம்மனுக்கு ஹரீரா ஹரீரா எங்கள் மாரியம்மா தாயே, அம்மனுக்கு ஹரி ரெண்டும் உனக்கு தூரீரா. அம்மனுக்கு சிங்க நல்லா உறங்குவானா, மாரியம்மா தாயே, அவனுக்கு சிறு பிள்ளைகள் உனக்கு தூங்குவானா. நல்லா தாயே நன்றாக வாழ வைக்கணும்னு சொல்லி அந்த அம்மனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நண்பா மண்டா நாடகத்திலே நான் யார் தெரியுமா? ஜெயராஜன்
மந்திரி மதரமுத்து மகாராஜா கோட்டமுத்து ஆட்டோ டேய் ஆட்டோ போயிங்க நான் வருகின்ற காலங்களில் நான் யார்? யாரு என் பெயர் என்ன? நீங்க பேர் என்ன தெரியுமா என்ன? துளசி துளசி கட்டுறாங்க சாமி வெறும் துளசி கட்டாத சாமி வியாபாரம் ஆகாது அதோட ஒரு கிலோ சாமிக்கு போச்சு கட்டுங்க நீதான் சாமி துளசி கட்டுறேன்னா சாட்டையில துளசி ஓ சாட்டையில துளசி கட்டி போடுங்க நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் பேரு புகழும் படைத்த இந்நாட்டுடைய பெயர் என்ன? என்ன சின்ன வாழை குட்டப்பட்டி உன்னை சின்ன வாழை குட்டப்பட்டி சின்ன வாழை குட்டப்பட்டி குட்டப்பட்டி அப்படி என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு தாய் திருநாடு ஆண்களாக பிறந்த ஆண்களும் பெண்களாக பிறந்த அருமை தாய் உள்ளங்களும் யாவற்று பேர்களும் அலை போட்டு கடல் அலை போல் காட்சியளிக்கின்றார்கள் அப்படி போதிலும் நாமோ கற்றது கையளவு கற்காத உலகளவு இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றார் கலைவாணி கல்விக்கு தலைவியாகி கலைவாணி இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் நாம் கற்றது கை ரெடி ஆகாதுங்க அப்படி கிரகத்திலே சபையிலே சபையும் 6 சாஸ்திரம் எவ்வளவு செலவாச்சு எதுக்கு இல்லைங்க ஒரு சாஸ்திரத்துக்கு 1.5 லட்சம் ரூபா ஆகுது நீ 6 சாஸ்திரம் பண்ற அளவுக்கு இங்க டூரிஸ்ட் போனீங்களா இல்ல ஆம்பளைங்க கோயிலுக்கு போனீங்களா புராண சாஸ்திரங்கள் 6 ஓ புராண சாஸ்திரங்கள் 6 64 கல்வி காணங்கள் ஏரி வேலைக்கு போன கிளவி எல்லாம் கல்வி காணங்கள் ஏரி வேலை கிளவியா கிளவிதான் ஏரி வேலைக்கு போறாங்க கல்வி காணங்கள் கல்வி நேரங்கள் 96 18 புராணம் 108 யாகம் என்று சொல்லக்கூடிய அகல சகல தரோதர 17 கலையும் கட்டபல கலை புண்ணியமாக நிமிச்சார்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நடத்தும் உலகத்திலே எத்தனையோ தவறு இருக்கலாம் சால பிழை மேல பிழை சுதி பிழை சொல் குற்றம் நடை உடை பாவனை இவைகளே ஏதேனும் தவறு இருப்பினும் தங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்த அவசியம் எவராக மன்னிப்பீர்கள் நாங்களும் உங்கள் பிள்ளைகள் சொல்லி மன்னிக்க வேண்டுமா இருக்கிறோம் அப்படி இருந்த போதிலும் ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் என்ன காரணம் என்ன காரணமோ பருப்பு 11 நாள் உடைத்து என் பெயர் அர்ஜுன மகாராஜ் நண்பா மன்னா அப்படி என் பெயர் அர்ஜுன மகாராஜனாக இருந்த போதிலும் என்னை விட்டு என் தாய் தந்தைகள் யாரும் அறிவிக்கிறேன் எவ்வளவு அறிவிச்சாலும் தெரியும் பத்ரி என்னை இன்னொரு தாயாரே
அண்ணா அப்படி நானும் எங்க அப்பா எங்க மேல கூட்டி வந்துக்கிறதா கூத்து பாக்குறேன். அப்படியா? ஆமாங்க, பெண்டாவரத்துல கூட்டி வந்துக்கிறேன். காட்டு பார்க்கலாம். எங்க அம்மா யாருன்னுக்கிறேன்? மகாராஜன். ஆமா, பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? நீங்க எத்தனை பேர் பிறந்தோம்? ஆமாங்க, குருநாடோ குருகுலம் குந்தி மக்களும் ஐவராஜாக்கள் பதுவான சந்தரகுலம் பாண்டவரும் ஐவராஜாக்கள் யார் யார் தெரியுமா? தாரா புகழ் படைத்த தருமன் வெற்றி மதகரியோன் பீமன் நாக குடை பிடித்த நகுலன் சகாதேவன் இப்படி இருவருக்கு விளையோர் இருவருக்கு முத்தோர் நடு பிறந்த நாயகன் ஆளாளி அழகமன்னன் என் பெயர் அப்படி ராஜாக்கள் பிறந்து நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன? நெடிய கடல் சூழ்ந்த உலகம், நீர் வளம், நிலவில் மிக்க மச்சுவ நகரம் ஆண்டு வரக்கூடிய தேசம் என்ன தெரியுமா? நாடாளும் தேசமாகி
கண்ணாடம், காசீரம், காந்தாரம், காம்போச்சனம், குருகு, குடகு, குந்தர குத்திரம், சவ்வம், சவீரம், சால்வம், சிங்களம், சிந்து, சீனம், சூரசேனம், மாளவம், கூந்தரம், வங்கம், வங்காளம் இதற்கு சொல்லக்கூடிய 56 தேசத்திலே சிறப்பு நகரம் டெல்லி என்னும் அஸ்தினாபுரம். டெல்லி அஷ்டாபுரம் உண்மைதான். சரி. டெல்லி என்னும் அஸ்தினாபுரத்திற்கு அதிபதி யார் தெரியுமா? திரதமன்னன், பாண்டு மகாராஜன், விதுரன். 3 அரசர்கள். திரதமன்னன் காந்தாரி மணந்து கௌரவர்கள் 100 பெற்றை பெற்றார். கௌரவர் 200 பேர் பெற்றெடுத்தார். அது ஓமலூர் போனது அங்கதான் கௌரவ விட்டுட்டு இருக்காங்க. போன பாயம் பண்ணிட்டு இருக்காங்க கௌரவர்கள். ஓ கௌரவர்களா? கௌரவர்கள் 100 பேர். பாண்டு மகாராஜர் குந்தி மந்தாரை மணந்து பாண்டவர் என வைவரை என்றார். 5 பேரை பெற்றெடுத்தார். விதுர மகாராஜருக்கு திருமணம் இல்லை. ஆக 105 பலகதான். அப்படிக்கிற நேரத்திலே என் தந்தையாகிய பாண்டு மகாராஜர் சுருங்கிவன வெட்டைக்கு சென்றார். வெட்டைக்கு சென்ற இடத்திலே அமுதன் சாபத்தினால் மாண்டவடைந்தார். அதற்கு பிறகு சிறிய தாயாகிய மந்தாரை உடனே ஏறிவிட்டார். அதற்கு பிறகு தாயாகிய குந்தையால் தன் மக்கள் பாண்டரை வைத்து அஸ்தாபத்தில் இருக்கும் பொழுது பகைமை கொண்டால் தெரியாது. ஏன்? எதனால? பாண்டவரை மடித்து விட்டால் அந்த பங்குள்ள பாதிராஜ்யத்தை அமலே பெற்றால் எங்களை மடிப்பதற்காக எத்தனையோ வஞ்சகம் 1 2 எழுதினால் ஏற்றில் அடங்காது. வாயால் சொன்னார் பிடிப்படாதுங்க. அப்பேற்பட்ட செய்தி நாடு கட்டுவதற்கு என்ன செய்தார்? என்ன? சூது நாளே பாடையாடி உப்பு தட்டு வரத்தில் பறித்து கோடியகதை நொட்டி வைத்தார். அப்படி கட்டளை பிரகாரம் 12 காலகம் ஓராண்டு அக்காத வாசம் எடுத்த நாடு கட்டும். பாண்டவருக்கு நாடு தருவதில்லை. 18 நாள் பாரத நடத்தி அந்த போர்க்களத்திலே யார் வெற்றி பெறுவார்களோ அன்னவருக்கு இறந்து திட்டார். அதற்கு பிறகு பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 18 நாள் பாரத நடத்தி பாரத போர்க்களத்திலே இந்த பாண்டவர்களே ஜெயம் பெற்று பாண்டவர்கள் நீங்களே ஜெயமடைந்தீர்கள். ஜெயம் பெற்று 16 ஆண்டு காலமாகிறது. 16 ஆண்டு காலமாக நாயக தர்மராஜருக்கு பட்டம் கட்டி இந்த அஸ்தாபுரத்திலே சீரும் சிறப்போடு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாயக தர்மராஜருக்கு கை கட்டி சேவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி கிரகத்திலே நீ வந்த விஷயம் என்ன? உன்னுடைய அண்ணார் தர்மபுத்திர மகாராஜா நாங்கள் அதை சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வர சொன்னாங்க. அப்படியா? புறப்பட போகலாம். அப்படி அண்ணனாகிய தர்மரை பார்ப்பதாக இருந்தாலும் என் தேவியாலைய சுபத்ரா இருக்கின்றார். அவர் அழைத்து ஒரு வார்த்தை எடுத்து விட்டு அதற்கு கூட அண்ணனை பார்ப்போம். இது மணல் வைத்தார் என்று என் மனைவியாகிய சுபத்ரா எடுத்து வந்தியா?